வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வட்டலாப்பம் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க. இந்த வட்டலாப்பம்ன்றது பக்ரீத் பண்டிகைக்கு செய்வாங்க. எங்கள் பக்கத்தில் பாய் வீட்டில் அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்பப்போ செய்வாங்க. இதை பக்ரீத் பண்டிகை எப்போல்லாம் வருதோ அப்போ அவங்க அடிக்கடி செய்வாங்க இதை. அதனால் இன்றைக்கி நம்ம இதை அப்படியே வாயில் போட்ட உடனே கரையுங்க. வாயில் வைக்கிறோமா என்னன்னே தெரியாது, அப்படி இருக்குங்க இது இந்த வட்டலாப்பம். இப்போ நாம் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு. இப்போ 5 முட்டை எடுத்துருக்குறேன், பாதாம் முந்திரி எடுத்துருக்குறேன், தண்ணி திக்கான பால், தண்ணி இல்லாமல் திக்கான பால் எடுத்துருக்குறேன். ஒரு 200 பால் எடுத்துருக்குறேன். அதே மாதிரி 200 சர்க்கரை எடுத்துருக்குறேன், ஏலக்காய் 4. இந்த சர்க்கரையை நம்ம பொடிச்சிக்கின்னு வந்துடலாம் நல்லா மாவாக. இதை பொடிச்சிக்கின்னு வந்த பிறகு அப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நெய் எடுத்துருக்குறேன், நெய் ஒரு 50 எடுத்துருக்குறேன். நான் பொடிச்சிக்கின்னு வந்துடுறேன். இப்போது அதை நல்லா பொடிச்சிட்ட பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பவுடராக இருக்கும். இப்போ இந்த 5 முட்டையும் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை ஜாரில் போட்டு உடச்சி விட்டு நல்லா மிக்சியில் போடுற 4 சுற்றி எடுத்துன்னு வரணும். பால், சர்க்கரை, முட்டை எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ 5 முட்டையும் உடச்சி போட்டாச்சு. இப்போ இந்த பாலையும் அதில் ஊற்றிக்கலாம். இந்த 200 பால் இருக்குது பாருங்கள், இந்த பாலையும் அதில் ஊற்றிக்கலாம். நான் மிக்சியில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கணும் வந்துடுறேன். இப்போ இதில் நம்ம நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து நம்ம நெய் தடவிக்கலாம். இது மாதிரி சமமாக உட்கார்ற பாத்திரமாக தான் இருக்கணும், குழியாக இருக்கக்கூடாது. பாருங்க, நெய் எல்லாம் எடுத்து தடவி வச்சு நம்ம இதை இப்போ ஊற்றிக்கலாம். இது ஊற்றி வச்சு அடுத்தது இப்போ பாதாம் முந்திரி அது மேலே போட்டுக்கலாம். அடியில் போட்டுக்கணும். நம்ம அடியில் போட்டிருந்தா அது நல்லா, நம்ம அப்படி கவுத்தி போடும்போது அது தெரியும். நான் மேலே போட்டுட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம அடுப்பில் வச்சு, அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேஸில் வச்சுருக்கிறேன் தண்ணி. இப்போ அது மேலே அதை வச்சுக்கலாம். அது மேலே இதை வச்சுட்டு, அது மேலே இதை வச்சுட்டு, அது மேலே நம்ம தட்டை போட்டு மூடிட்டு, இப்போ இதை சும்மா அது மேலே அழுத்தத்துக்காக இதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஆறட்டும். அப்படியே ஆறட்டுங்க டேபிளில். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஆறுது. இப்போ நம்ம
இது அப்படியே வச்சுட்டோம். நம்ம எந்த ஷேப்பில் வெட்டணுமோ நம்ம வெட்டிக்கலாம். இது நம்ம சௌகரியம் தான். இப்போ கேக் வந்துடுதுங்க. ஸ்வீட்டு நம்ம வந்து வட்டலாப்பம் ரெடி ஆகிடுது. இந்த வட்டலாப்பம் வந்து வாயில் போடுறதே தெரியாது, அந்த மாதிரி கட 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 கடன்னு உள்ளே போயிடும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்தும் ஆரோக்கியமும் நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கு நிறைய எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலாங்க. இது இந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேக்கை செய்து நீங்களும் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுக்கல